கும்பிடுறேன் ஐயா. ஐயா சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இந்த கல்லு இறக்குறதுக்கு 500, ஆள் இறக்குறதுக்கு 1500, ஆக மொத்தம் 2000. இது விஷம். விலைவாசி ஏறுற மாதிரி விறுவிறு மரத்துல ஏறிடு. பின்னிடணும் பின்னி. அவங்க கரெக்டா இருப்பான். பார்த்து வாடா. அந்த சரசுவுக்கு தெரிஞ்சது என் கண்ணு மொழிய நோண்டிடுவா. ஆமாங்க, அன்னைக்கே சொன்னானே. இன்னைக்கு ஸ்பெஷல் கல்லு குடிப்போமா? எங்கன்னு இருக்கு ஸ்பெஷல் கல்லு? அந்த தாமரை பயலுக்கு தனி மரம் போட்டிருக்கா. இன்னைக்கு அதுல புகுந்து விளையாடிடுவோம். விளையாடுறோம். வாங்க. எல்லாத்துக்கும் நீயே முந்திக்கடா. தெலுங்கடா. தினம் சாப்பிடுற கல்லை விட இன்னைக்கு தனி ருசின்னு. தாமரைக்கு வச்ச தனி மரத்து கல்லுடா. சரசு சரக்கு சரக்கு தாண்டா. அண்ணா ஐயோ மாதாயே, மாதாளி பயத்தை கலக்குதுடா. ஐயோ நெஞ்செல்லாம் எரியுதுடா. நடக்க முடியல. கண்ணெல்லாம் எரியுது. என் மரத்து கல்ல குடிச்சவங்க எப்படி செத்தானுங்க? மணிக்கார் கொடுத்த காசுக்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் தாமரை. என்னை விட்டுடு, நான் எங்காவது ஓடிடுறேன். நீ மணியக்காரர் பணத்துக்கு மட்டும் ஆசைப்பட்ட? வேணாம் தாமரை, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் சரசு மேல ஆசைப்பட்டேன். உன்னை கொண்டுட்டா சரசு எனக்கு தான் நினைச்சிட்டேன். அதை இப்ப தப்புன்னு உணர்ந்துட்டேன். என்ன தயவு செய்து மன்னிச்சு விட்டுடு. நான் எங்கேயாவது ஓடி போய் பழச்சிக்கிறேன். நானா வெட்டினா கழுத்தை வெட்டி போடுவேன். நீ ஏன் வெட்டிக்கிட்டா கையை மட்டும் வெட்டிக்கலாம். நீயே முடிவு பண்ணி. இத பாருங்க, நான் அருவாளை தீட்டிட்டேன். மதுரை வீரன் திருவிழாவுக்கு இனிமே ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீ ஒருத்தன் இருக்கிறேங்கிற தைரியம் தான். உங்களை நம்பி தாங்க இந்த நல்ல காரியத்தில் இறங்கி இருக்கோம். எங்களை கை விட்டுறாதீங்க. தாமரை யோசிக்காம எதுலயும் இறங்க மாட்டான். அப்படி இறங்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டான். இந்த வருஷம் திருவிழா சும்மா ஜே ஜே நடக்கணும். என்னண்ணே? தம்பி வாக்கு மதுரை வீர வாக்கு மாதிரி தார தப்பட்டையெல்லாம் வச்சு அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்களெல்லாம் அசத்தி போடுறேன். அசத்து. அப்ப நான் வர்றேன் தம்பி. நாம கோவில் கட்டலாம்னு முடிவு பண்ணா அவனுக்கு திருவிழா நடத்த போறானுங்க. இதெல்லாம் நினைச்சா நம்ம வயிறு தான் எரியுது. அவனுங்களா செய்யலடா, தாமரை செய்ய வைக்கிறான். சரி, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா, இல்ல நம்மளும் கெடா வெட்டி பொங்க வைக்கலாங்கிறீங்களா? வெட்டலாண்டா, கெடாவல்ல அவனுங்களை. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்ப நடத்த போறீங்க? நடத்தலாம். அவனுங்க பொங்கல் வைக்கிற அன்னைக்கு நாம கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். பூங்கோத, வாமா சாப்பிடலாம். சாப்பிடுறதாமா முக்கியம். இப்போ உன் புருஷன் ஊரையே கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்காமா. ஓம் புருஷன் சொல்றியம்மா. அவர் உனக்கு அப்பா தானே. உனக்கு உன் புருஷன் சாகலம்மா. ஆனா எனக்கு எங்க அப்பன் செத்துட்டான். சாமியா கேட்டுச்சு கோயில் கட்ட சொல்லி. அந்த பூசாரிக்கு வேற வேலை இல்ல, அதனால தான் கோயில் கட்ட சொல்றான். உன் புருஷனுக்கு அந்த நிலம் வேணும். 2 பேரும் சேர்ந்துகிட்டு சாமி பேரை சொல்லி பித்தலாட்டம் பண்றாங்க. சுயநலத்துக்காக ஊரையே பழி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறாங்க. சாமி பேரையும் ஜாதி பேரையும் சொல்லி அவன் நாட்டையே பிடிக்க பாக்குறான். நாங்க என்னமா கொஞ்சம் இடத்தானே பிடிக்க பாக்குறோம். அப்பனே மதுரை வீரா, உன்னை நம்பி மஞ்சள் கைது இந்த வேலை கட்டுற. நான் விரும்புற வரை எனக்கு புருஷனா வரணும். அவனுங்க நமக்கு சவால் விட்டு மதுரை வீரனுக்கு திருவிழா நடத்துறானுங்க. நம்ம மாகாளியம்மன் கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். அவனுங்க தடுத்தா நாம கொண்டு வர கோடாரியும் கடப்பாரையும் அஸ்திவாரத்துக்கு மட்டுமல்ல, அவனுங்க சாதிக்கே சமாதி கட்டுறதுக்கு தான். நம்மளா இல்ல அவனுங்களா? இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துருவோம்.